இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். ஆவியால் நம்மை நிரப்புவார், அமைதியை என்றும் அருளுவார், ஆனந்தம் நெஞ்சில் பொழிகுவார், விடியலின் கீதமாக முழங்குவார், விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார், விடியலின் கீதமாக முழங்குவார், விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். இன்றைய திருப்பலியானது திருவாளர் ஹிருதிநாதருடைய ஆன்மீக இளைப்பாற்றிக்காகவும், அருட்தந்தை BK பிரான்சிஸ் அவருடைய ஆன்மீக இளைப்பாற்றிக்காகவும், மிஸ்டர் ஜி ஃபிலோ அவருடைய ஆன்மீக இளைப்பாற்றிக்காக மிஸ்ஸஸ் ரீனா ரெக்ஸ் குடும்பத்தார் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் மிக சிறப்பான விதத்தில் இன்று தங்களுடைய 13வது ஆண்டு திருமண நாளை கொண்டாடும் சேவிய சின்னப்பன் வேளாங்கண்ணி புனித ஜூலி ஆகியோருக்கு மாதரசி அன்னை வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இறை ஆசிர் வேண்டியும் இந்த திருப்பலி ஆண்டு ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. பீட்டர் ஞானப்பிரகாசம் ஃபாத்திமா டயானா மெரில் 12வது ஆண்டு திருமண நாள் நன்றி திருப்பலியாகவும் இது திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களோடு மிக சிறப்பாக மோகன் கிளாரா அவருடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களோடு உலகமெங்கும் என்னோடு இணைந்து இந்த நாளிலே நம்பிக்கையோடு இந்த திருப்பலியை பங்கேற்கிற உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும், இந்த யூடியூப் ஃபேஸ்புக் மூலமாக ஜெபிக்கின்ற உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும், நம்முடைய பங்கு மக்களின் கருத்துக்களுக்காகவும், குறிப்பாக இந்திய நாளிலே அன்னையினுடைய நவநாளில் இந்த 6வது நவநாள் திருப்பலியை பங்கேற்கிற உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய பிறப்பு விழாவை மிக சிறப்பாக கொண்டாட நம்மையே தயார் செய்யும் நவநாளின் 6ஆம் நாளிலே மரியாள் என்றும் மரியாள் என்ற சிந்தனையிலே சிந்தித்து தியானிக்க இருக்கிறோம். இன்று மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை, தல வெள்ளிக்கிழமை, இயேசுவின் திரு இதயத்துக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய நாள். இயேசுவின் எல்லையற்ற அன்பை நம்முடைய வாழ்வில் அனுபவித்து இறைவன் நம்முடைய வாழ்வில் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி சொல்லுகிற ஒரு புனிதமான நாள். இந்த நாளிலே அன்னை மரியாள் எவ்வாறு தன்னுடைய வாழ்விலே பிறர் மீது அக்கறை காட்டினாரோ அதே போல நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழலே கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், தெரிந்தவர்கள், வேலை செய்யக்கூடிய இடம், ஒவ்வொரு இடத்துலையுமே நாம் சுயநலத்தை
கழிந்து பிறர் மீது அக்கறை காட்டுகிற பிள்ளைகளாக நாம் வாழ இந்த நாளிலே நாம் பக்தியோடு ஜெபிப்போம். அன்னையை போல நம்முடைய வாழ்வில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்பிக்கை இழக்காமல் நாம் ஒரு நல்லதொரு வாழ்வு வாழ, குறிப்பாக அன்பை நாம் மற்றவர்களோடு வாழ்ந்து காட்டுகிற பிள்ளைகளாக வாழ இந்த திருப்பலியில் நாம் பக்தியோடு ஜெபிப்போம். இந்த நாள் இந்த நவநாளை நாம் ஜெபிக்கிற பொழுது அன்புக்கிறவர்களே, மிக சிறப்பான விதத்திலே நம்முடைய குடும்பங்களிலே நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்படுபவர்களுக்காக ஜெபிப்பான். குறிப்பாக இந்த நாட்களிலே பலவிதமான நோயினால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக மருத்துவமனைகளுக்கு செல்ல முடியாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக சிறப்பாக ஜெபிப்போம். அவர்களை இயேசுவின் தூய இதயத்தில் ஒப்புக் கொடுப்போம். அன்னையுடைய திருப்பாத்து ஒப்புக் கொடுப்போம். இந்த நவநாள் ஜெபத்தை பக்தியோடு சொல்லி வேண்டுவோம். ஆரோக்கிய அன்னையின் நவநாள். இறைமகன் இயேசுவே, எங்கள் பாவங்களை போக்க பாடுகள் பட்டவரே, உயிர்த்த ஆண்டவரே, உம்முடைய அன்னையை எங்களுக்கு தாயாக, இதோ உன் தாய் என்று முடிந்தவரே, மரியன்னையை ஆரோக்கிய அன்னையாக கொண்டாடுகிற எங்களை கண்ணோக்கி பாரும். ஆரோக்கிய அன்னை வழியாக நாங்கள் கேட்கும் வரங்களை எங்களுக்கு அருளுமாறுமே வேண்டுகின்றோம். மகத்துவமும் மகிமை பிரதாபமும் பொருந்திய ஆரோக்கிய அன்னையே, இயற்கை சக்திக்கும் மனித வல்லமைக்கும் மேலாக உலக மக்களில் சொல்ல முடியாத துன்பங்களை போக்கி உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் தெய்வீக அன்பையும் அரவணைப்பையும் பாதுகாப்பையும் எமக்கு பெற்றுத்தாரும். எங்களது சோதனை தருணத்திலும் உடல் நலக் குறைவிலும் இறப்பின் வேளையிலும் உமது அருளையே நினைத்து வாழ்ந்திடவும், உமது அளவில்லா அன்பை உணர்ந்து உமது அருளை பறைசாற்றி நற்செய்தியின் சாட்சிகளாக வாழ வரம் வேண்டுகிறோம். தூய மரியே, இறைவனின் தாயே, துயரொருவருக்கு ஆறுதலே, எங்கள் வாழ்வின் ஆதாரமே, வாடி நிற்கும் எங்களுக்கு வான்மழையாய் அருள்மழை பொழிபவளே, நீர் பாக்கியருக்கு சகாயமும் ஆதரவற்றவருக்கு அடைக்கலமும் துன்பப்படுவோருக்கு தீட்டுவருமாயிருக்கிற ஆரோக்கிய அன்னையை முழு நம்பிக்கையுடன் உம்மிட வேண்டுகின்றோம். வற்றாத வரம் தரும் ஆரோக்கிய அன்னையே, இரக்கம் மிகுந்தவளே, நம்பிக்கையுடன் உம்மை நாடி வந்துள்ளோம். தாங்க முடியாத கடன் சுமைகளாலும் தீராத உடல் நோய்களாலும் மன நோயினாலும் வருந்துவோர் மீது இரக்கமாயிரும். எங்களை துன்புறுத்தும் தீய சக்திகளை வெல்லவும் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் போக்கிலும் வரத்திலும் எங்களுக்கு உறுதுணையாய் இருக்க வரம் வேண்டுகின்றோம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என மொழிந்த இயேசுவின் தாயே, மலை போல் எங்களுக்கு வரும் துன்பங்களை எல்லாம் சூரியனை கண்ட பனி போல விலக செய்கின்ற உம்மை தேடி வந்துள்ள மக்களுக்கு எல்லா நலன்களையும் தர வேண்டும் என்று முழு நம்பிக்கையுடன் உம்மை வேண்டுகின்றோம். நோய் நீக்கி நலம் தரும் ஆரோக்கிய அன்னையே, எங்கள் புற்று நோய்களையும் இதய நோய்களையும் கட்டிகளையும் தோல் நோய்களையும் மற்றும் பல்வேறு வகையான நோய்களையும் குணப்படுத்தி வருகின்றவரே, உம்மீது நம்பிக்கை வைக்கின்றோம். எங்களுக்கு ஏற்பட்டுள்ள நோயிலிருந்து பூரண குணமடைய விசுவாசத்துடன் உம்மை வேண்டுகின்றோம். இறைவனின் தாயே, நாங்கள் அனைவரும் அன்பு மக்களாக வாழவும், எங்கள் குடும்பங்களிலும் சமுதாயத்திலும் ஒற்றுமையும் சமாதானமும் நிலவவும், நாட்டில் தீவிரவாதம் ஒழிந்து சமாதானம் தழைக்கவும், நீர்வளம் நிலவளம் பெருகி எங்கள் வாழ்வு சிறக்கவும் வரம் வேண்டுகின்றோம். மனக்குறை தீர்க்கும் ஆரோக்கிய அன்னையே, எங்களை துன்புறுத்தும் தீய சக்திகளை வெல்லவும் நோய்கள் நீங்கவும் அருள் புரிய வேண்டும் என்று உம்மை பணிந்து வணங்கி நம்பிக்கையோடு வேண்டுகின்றோம். நோய்களை நீக்கியவரே, பேய்களை ஓட்டியவரே, உலக இரட்சகரே இயேசுவே, உம் அன்னையின் பரிந்துரை வழியாக நாங்கள் கேட்ட வரங்களை அளித்திருள உம்மை வேண்டுகின்றோம். அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, ஆரோக்கிய அன்னையே வாழ்க என்று சொல்லி அன்னையை போற்று புகழ்ந்து பக்தியோடு பாடுவோம். அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க.
மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க. அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய், உன்னை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய். அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய், உன்னை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய். மறையாத வானிலவாய், மறையாத வான்மழையாய், மறையாத வானிலவாய், மறையாத வான்மழையாய் திகழ்கின்ற திருமரியே நீ வாழ்க, நீ வாழ்க, நீ வாழ்க. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க. விண்ணப்பங்கள். எங்கள் பாப்பரசர், ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், பங்கு மக்கள், நாட்டு தலைவர்கள் இந்த இணையதளம் வழியாக திருப்பலியை பங்கேற்று ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் உம்முடைய தெய்வீக அருள் அளித்து காத்திருள வேண்டும் என்று ஆரோக்கிய அன்னை வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். இந்த நவநாள் பக்தி முயற்சிகளை மேற்கொள்ளும் இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் வேலை வாய்ப்பையும் இல்லற வாழ்க்கையும் குழந்தை பாக்கியத்தையும் தந்திரள வேண்டும் என்றும், துறவற வாழ்வை மேற்கொண்டோருக்கு மன உறுதியை அளிக்க வேண்டும் என்றும் ஆரோக்கிய அன்னை வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் குடும்பங்களில் இறந்த ஆன்மாக்களுக்கும் யாரும் நீயாத ஆன்மாக்களுக்கும் நித்திய இளைப்பாற்றியை தந்திரள வேண்டும் என்று ஆரோக்கிய அன்னை வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். இந்த நவநாளின் முக்கியமான கருத்துக்களுக்காகவும் இங்கே கூடியிருப்போரின் தேவைகளுக்காகவும் ஆரோக்கிய அன்னை வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். மீண்டும் வரத்தை அளித்து நம் வாழ்வை வளப்படுத்தும் ஆரோக்கிய அன்னையிடம் நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களை அமைதியுடனும் நம்பிக்கையுடனும் உருக்கமாகவும் எடுத்துரைத்து ஜெபிப்போம். இந்த நாளிலே சிறப்பானுபவத்திலே கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பல்வேறு நிலைகளிலே சிகிச்சை பெறுகிறவர்கள், வீட்டிலே தனிமைப்படுத்தப்பட்டிருப்பவர்கள், இந்த பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு மருத்துவம் கொடுப்பவர்கள், இந்த பெருந்தொற்றினால் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டு பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்து வாழக்கூடிய நம்முடைய தேவைகளை ஆரோக்கிய அன்னையுடைய பாதத்திலே வைப்போம். அன்னை நமக்காக பரிந்து பேச ஜெபிப்போம். ஆரோக்கிய அன்னையினுடைய நவநாள் ஜெபம். ஆரோக்கிய அன்னையே, மனக்குறை தீர்க்கும் மகிமையின் தாயே, கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்து நீர் இறை சித்தம் ஏற்றது போல நாங்களும் இறை பராமரிப்பிற்கு எங்களையே கையளிக்கும் மனதை தாரும். திருக்குடும்பத்தின் தாயே, அன்பில்லாமை, புரிந்து கொள்ளாமை, ஏற்றுக்கொள்ளாமை போன்ற தடைகளினால் வருந்தும் குடும்பங்களுக்கு உமது பொறுமை, தாழ்ச்சி, பணிவு ஆகிய பண்புகளை தந்து சமாதான பாதையில் வழிநடத்தியருளும். மனிதநேய ஆரோக்கிய அன்னையே, ஜாதி, மதம், இனம், மொழி, பொருளாதாரம் இவற்றினால் பிளவுபட்டுள்ள எமது சமுதாயத்திற்கு உமது திருமகனின் இறையரசு மதிப்பீடுகளாகிய நீதி, நேர்மை, அன்பு, மன்னிப்பு ஆகிய பண்புகளை தந்து மனித நேயம் சிறந்தோங்க செய்தருளும். அதிசய ஆரோக்கிய அன்னையே, எங்கள் உள்மன காயங்களை போக்கி உடல் நோய்களை குணமாக்கி தடைகளை அகற்றி எம்மில் இறை நம்பிக்கையை வளர செய்தருளும். இதன் பலனாக எங்கள் வாழ்விலும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண செய்தருளும். நாங்கள் உமது பரிந்துரையினால் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து நலன்களுக்கும் நன்றி கூறுகின்றோம். நன்றி மறவாதவர்களாய் பிறருக்கு உதவி செய்து அனைவரையும் உம் திருமகனிடம் ஈர்க்கும் கருவிகளாய் எம்மை மாற்றியருளும். எங்களின் இந்த பணிவான வேண்டுதல்களை இறைப்பாதம் சமர்ப்பித்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். ஆரோக்கிய அன்னையே, ஆமென்.
இந்த திருப்பலிலே தகுதியான முறையிலே பங்கேற்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். இயலாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இயலாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இறைவாவும் அடியாளாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களிலிருந்து விடுதலை பெறவும் நிலையான பேன்பத்தை தூய்த்துணர்வு எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை திருவசனங்கள் 1 முதல் 5 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் எங்களை கிறிஸ்துவின் ஊழியர்கள், கடவுளின் மறை உண்மைகளை அறிவிக்கும் பொறுப்புடையவர்கள் என கருத வேண்டும். பொறுப்பாளர்கள் நம்பிக்கை உரியவர்களாய் காணப்பட வேண்டும் என எதிர்பார்க்கலாம் அன்றோ? என்னை பொறுத்தமட்டில் எனக்கு எதிராக நீங்களோ மக்களின் நீதிமன்றமோ தீர்ப்பளித்தால் அதை பற்றி சிறிதும் கவலைப்பட மாட்டேன். எனக்கு நானே தீர்ப்பளித்து கொள்ளவும் மாட்டேன். எனக்கு எதிராக குற்றம் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. ஆயினும் நான் குற்றமற்றவனாகிவிட மாட்டேன். எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் ஆண்டவர் ஒருவரே. எனவே குறித்த காலம் வருமுன், அதாவது ஆண்டவரின் வருகைக்கு முன் யாருக்கும் தீர்ப்பளிக்க வேண்டாம். அவரே இருளில் மறைந்திருப்பவற்றை வெட்ட வெளிச்சமாக்குவார், உள்ளங்களில் நோக்கங்களையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது ஒவ்வொருவரும் கடவுளிடமிருந்து பாராட்டு பெறுவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவனையே ஏற்றி போற்றி புகழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி புகழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. தலைமுறைகள் என்னை பேருடையாள் என்றிடுமே. ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். அவர் தம் பெயரும் புனிதமாகும். அவருக்கு அஞ்சுவோர் இரக்கமாகும். அவர் தம் கைத்திறன் காட்டினார். அகந்தையின் மனிதரை சிதறடித்தார். வலியோர் அரியணை நீங்க செய்தார். வறியோர் தமையை உயர செய்தார். செல்வரை வெறுங்கையில் வெல்ல வைத்தார். சிறுமையுற்றோர் பசி நீங்க செய்தார். நம் முன்னோர்கள் உரைத்தது போல் தம் வாக்குறுதியை நிலைக்க செய்தார். என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி புகழ்கின்றது.
ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி புகழ்கின்றது. என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம், நாளுமே அவரை போற்றிடுவோம். நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம், நாளுமே அவரை போற்றிடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 16 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்த போது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைய, பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பினார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலிடம் கொடுத்து விட்டு அமர்ந்தால், தொழுகை கூடத்தில் இருந்தவருடைய கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன. அப்போது அவர் அவளை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினர். அவர் அவளிடம், நீங்கள் என்னிடம் மருத்துவரே, உண்மையே நீர் குணமாக்கிக் கொள்ளும் என்னும் பழமொழியை சொல்லி, கப்பர்நாமில் நீ செய்ததாக நாங்கள் கேள்விப்பட்டவற்றையெல்லாம் உம் சொந்த ஊராகி இவ்விடத்திலும் செய்யும் என கண்டிப்பாக கூறுவீர்கள். ஆனால் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எலியாவின் காலத்தில் 3.5 ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ரேலுடைய கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனை சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு பெண் கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கு எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலுடைய தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது என்றார். தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்து சென்றனர். அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய பிறப்பு விழாவை மிக சிறப்பாக கொண்டாட நாம் நம்மையே தயாரித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு சிறப்பு கருத்துக்காக, ஒரு சிறப்பு சிந்தனையை முன்வைத்து நாம் ஜெபித்து சிந்தித்து தியானித்து கொண்டிருக்கிறோம்.
இன்றைய நாளிலே நாம் நோயாளிகளுக்காக ஜெபிக்கக்கூடிய இந்த வேளையிலே அன்னை மரியாள், மரியாள் என்றும் மரியாள் என்ற சிந்தனையிலே சிந்தித்து தியானிக்க இருக்கிறோம். இந்த மைய சிந்தனையினுடைய பொருள் என்ன? ஒரே வரையில் நாம் சொல்ல வேண்டும் என்றால், அன்னை மரியாளுக்கு அவருடைய பெற்றோர் ஏன் மரியாள் என்று பெயர் சூட்டினார்கள், அவருடைய பெயருடைய சிறப்பு என்ன என்பதைத்தான் இந்த நாளிலே நாம் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து தியானிக்க இருக்கிறோம். மரியாள், மரியாள் என்றால் இந்த வார்த்தையை கொஞ்சம் பிரித்து பார்த்தோம் என்றால் மரி பிளஸ் ஆள், மரியாள். மரியாள் இந்த வார்த்தையை பிரித்து பார்த்தால் மரி பிளஸ் ஆள், மரியாள். மரியாள் மரித்தல், ஆழ்தல். மரித்தல் என்றால் அழித்தல், இழத்தல், இறத்தல், துரத்தல் என பொருள்படும். ஆழ்தல் என்றால் ஆள்கின்றவள், ஆட்சி செய்பவள், அரசாள்பவள் என பொருள்படும். மரிக்கும் ஒருவர் எப்படி ஆள முடியும்? நிச்சயமாக முடியும். இதற்கு முன்னோடியாக இருப்பவள் தான் நம்முடைய தாய் அன்னை மரியாள். மரியாள் தன்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்றவாறே, தன்னுடைய பெயருக்கு ஏற்றவாறே தன்னுடைய வாழ்வை அமைத்து கொண்டார். இதோ ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்ற அந்த நிமிடம் முதல் கல்வாரியிலே தன்னுடைய மகனினுடைய சிலுவை சாவு வரைக்கும் எல்லா நிகழ்வுகளையும் தன்னுடைய உள்ளத்திலே வைத்து தன்னை அழித்து கொண்டாள், தன்னையே கரைத்து கொண்டாள், இறைவனுடைய திட்டத்திற்கு இணைந்து நடந்தாள். தன்னை மறந்தாள், தன்னாமம் கெட்டாள், தலைவட்டாள் நங்கை தலைவன் தாளே என்று பாடிய ஆண்டாளை போல தன்னை மறந்தாள், தன் உரிமைகளை இழந்தாள், தன் விருப்பு வெறுப்புகளை துறந்தாள். அதனால்தான் என்னவோ இன்றும் அண்டி வந்தோரை அரவணைக்கக்கூடிய ஆரோக்கிய அன்னையாக, புதுமைகள் புரியக்கூடிய பூண்டி மாதாவாக, துயரில் விடுதலை அளிக்கும் வியாகுல தாயாக, இன்னல்களிலிருந்து காக்கும் இடைவிடா சகாய தாயாக, ஏன் இந்து முஸ்லீம் என்று சமயங்களெல்லாம் கடந்த அன்னையாய், அரசியாய், அருள் பொழிபவளாய், ஆரோக்கியம் கொடுப்பவளாய், பாதுகாப்பவளாய், பரிந்துரைப்பவளாய், மாதாவாய், மரியாளாய், மாதரசி அன்னையாய், ஆரோக்கிய தாயாய் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்விலே, நம்முடைய குடும்பத்திலே, நாம் பணி செய்யக்கூடிய இடத்திலே, நாம் இருக்கக்கூடிய நம்முடைய தெருக்களிலே வலம் வந்து கொண்டே இருக்கிறாள். தன்னை இழந்தோர் தரணியை ஆழ்வர் என்பது அன்னைக்கு நிச்சயமாக பொருந்த வந்தோம். சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்த தன்னுடைய மகன், அற்புதங்களை புரிந்த அன்பு மகன், குருடர்களை குணமாக்கிய குணசீலன், அநீதிக்கு குரல் கொடுத்த ஆருயிர் மகன் அநியாயமாய் சிலுவை சுமந்து செல்வதை காண்கின்றாள் மரியாள். எந்த தாய்க்கு தான் வேதனை இருக்காது? இந்த தாயோ தன்னுடைய மகனின் சிலுவை அந்த சோகத்தை பார்த்து துடிதுடிக்கவில்லை, துவண்டு விழவில்லை, 4 பேரிடம் போய் நியாயம் கேட்க ஓடவில்லை. மாறாக எல்லாவற்றையும் இந்த தாய் தன்னுடைய உள்ளத்திலே இருத்தி தன்னுடைய உணர்வுகளுக்கு சாமணி அடித்து துணை நிற்கின்றாள், துணிந்து செல்கின்றாள். யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நான் வாசிக்க இருப்பது போல, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால்தான் மிகுதியான விளைச்சலை அளிக்கும். அந்த இறை வார்த்தைகளுக்கு ஏற்ப தந்தையினுடைய மீட்பு திட்டத்தை நிறைவேற்ற தன்னையே அழித்து கொண்ட மகளுடன் துணை ரட்சிகையாக உடன் நிற்கின்றாள். அதனால்தான் இன்னும் வாழ்கிறாள், பெண்களுக்குள் பேறு பெற்றோள் என போற்றப்படுகிறாள். ஒரு அருமையான பாடல், நாம் அடிக்கடி பாடக்கூடிய இந்த பாடல், கொடுப்பதின் இன்பம் பெறுவதில் இல்லை. அன்புக்குள்ளே இந்த வார்த்தைகள், இந்த வரிகள் அன்னை மரியாவுக்கு மிகவே அதிகமாகவே பொருந்தும். உன்னை கொடு உலகை வெல்வாய், உன்னை இழ எல்லார் உள்ளத்திலும் வாழ்வாய் என்பது உண்மை. நாம் பார்க்கணும், ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளிலும் பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் நாம் பார்க்கின்றோம், பலர் புகழப்படுகிறார்கள். உலக மக்கள், பன்னாட்டு
தலைவர்களுடைய பாராட்டை பெற்று கொண்டிருப்பவர்கள். அதுக்கு காரணம் என்ன? வருகின்ற இந்த மாதத்தினுடைய கடைசியிலே நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஐநா சபையிலே உரையாற்ற இருக்கிறார். இது செய்தி. நம்முடைய தாய்நாட்டின் பிரதமர் ஆவதற்கு வாக்குரிமைகள் அந்தஸ்தெல்லாம் இருந்தும் நொடி பொழுதிலே தானாக தேடி வந்த அந்த பதவியை உதறி தள்ளியவர்கள் இருக்க தான் செய்கிறார்கள். அவருடைய தியாகம் தான் என்ன? அதனால்தான் அன்புகளே, இன்னும் அந்த தலைவர்கள் மக்களுடைய மனதிலே அதிகமாக இடம்பெற்றிருக்கிறார்கள். யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 25 வசனத்தை வாசிக்கின்றோம். தன் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தன்னை உரியவராக்குவர் என்ற அந்த நற்செய்தியை நாம் கேட்கின்றோம். நம்மை களைந்து நம்முடைய நேரங்களை ஆற்றலை பிறனுக்காக நம்ம கொடுக்க முன் வருவோம். இழக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய அமைதி, அந்த மகிழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் சுவைக்க நாம் ஆவல் கொள்வோம். வெறுமையிலே நிறைவு நோக்கி என்ற அந்த வீர முழக்கத்தை வெறும் பேப்பரில் வைத்து விடாது நாம் வாழ்வாக்கிட அன்னை மரியாள் நம்முடைய வாழ்க்கையிலே அருள் புரியட்டும். எனவே அன்புக்குரியவர்களே, மீண்டும் சிறப்பாக இந்த திருப்பலிலே நாம் பங்கேற்கும் பொழுது நம்முடைய தாய் அன்னை மரியாளை போல, அன்னை மரியாள் எவ்வாறு தன்னுடைய பேருக்கேற்ப தன்னையே அழித்து மற்றவருக்கு வாழ்வு கொடுத்தாரோ, கருவறை முதல் கல்வாரி வரை தன்னுடைய மகனோடு உடன் பயணித்தாரோ, ஒரு ரிடீமராக இருந்தார். அதே போல நம்முடைய வாழ்வில் நாமும் நம்மையே அழித்து பிறருக்காக வாழ்வோம். கொடுப்பதின் இன்பம் பெறுவதில்லை. நாம் மற்றவருக்கு நம்மையே கொடுத்து மற்றவர்களை நாம் வாழ வைப்போம். இந்த பெருந்தொற்று காலத்திலே நமக்கு தெரியும், இன்று எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு சின்னாபின்னமாகி, குறிப்பாக உண்ண உணவில்லாமல் பலவிதமான பிரச்சனைகளுக்கு உள்ளாகி இருப்பதை நாம் அறிவோம். நம்முடைய கண்முன் முன்னாலே நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, கண்ணிருந்தும் குருடலாக நாம் அப்படியே கடந்து சென்று விடாமல், இந்த சமூகத்திலே ஓரங்கட்டப்பட்ட முகவரி இல்லாத அந்த மன்றலுக்காக நாம் நம்மை இழப்ப முயற்சிப்போம். மரியாவுடைய அந்த பெயர் உண்மையான ஒரு அர்த்தத்தை கொடுத்தது. நாம் நம்முடைய வாழ்விலே கிறிஸ்தவன் என்று நாம் சொல்லுகிற பொழுது கிறிஸ்தவளாக நம்முடைய பேருக்கேற்ற ஒரு வாழ்வு நாம் வாழ முயற்சிப்போம். நம்மையே அழித்து பிறர் வாழ, பிறருக்காக ஒரு நல்லது ஒரு வாழ்வு வாழக்கூடிய அருளையும் ஆசிரியம் அன்னை வழியாக இறைவன் நமக்கு தர தொடர்ந்து இந்த திருப்பலி நாம் பக்தியோடு ஜெபிப்போம். ஆமேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தார், உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தார், உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். காற்றும் நீயே, கடலும் நீயே, கருணை நீயே, கனிவும் நீயே, அன்பென்னும் சங்கமத்தில் உன்னில் இணைவேன். உந்தன் அன்பில் நிலைப்பேன், என்றும் உன்னை மறவேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தார், உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தார். சகோதர சகோதரர்களே, என்னுடைய உங்களிதமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகும் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மனிதனானவும் ஒரே திருமகன்களை ஆதரிப்பாராக. கன்னியிடமிருந்து பிறந்த அவர் தம் தாயின் கன்னிமைக்கு பழுதின்றி அதை புனிதப்படுத்தினார். அவர் எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் காணிக்கையை உமக்கு ஏற்புடையதாக இருக்க செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்
ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தூயாவில் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையில் மாட்சி நிலைத்து நின்று நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கணித்தான். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்துக் கொண்டாடுகின்றனர். அவளோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் ஒன்றாக அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் என்றும் தூயவர், வல்லவராம் இயேசு தூயவர். நாதா உன் புகழ் பார்க்கலாம், நிறைகிறதே விண்ணும் மண்ணுலகம். நாதா உன் புகழ் பார்க்கலாம், நிறைகிறதே விண்ணும் மண்ணுலகம். உன்னதங்களில் ஓசானா, ஓசன்னா தாவீதின் மகன் ஓசானா. ஓசன்னா ஆண்டவரின் திருநாமத்தில் வல்லவரை வாழ்த்தி பாடிடுவோம். பாடிடுவோம். ஓசானா ஓசன்னா ஓசானா ஓசன்னா ஓசானா ஓசன்னா ஓசானா ஓசன்னா ஓசானா ஓசன்னா ஓசானா ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், எனது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை முக்குப்பு கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவளை ஏற்றுக்கொண்டேர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைகூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உடைய திரு அவை அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். மேலும் உயிர்த்தல் மீது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவனுடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குவந்தவராய் இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுட நிலவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தருளுவீராக. இன்றென்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்ம ஒருவரையும் காத்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். இதயமே இதயம் நீ வருவாய், உதயமே ஏங்கினின் அருள் பொழிவாய். இதயமே இதயம் நீ வருவாய், உதயமே ஏங்கினின் அருள் பொழிவாய். எந்தன் உள்ளத்தில் உயிராக வந்தாலே நானும் நீயாக இனி நாளும் வாழ்வேனே. எந்தன் உள்ளத்தில் உயிராக வந்தாலே நானும் நீயாக இனி நாளும் வாழ்வேனே. இதயமே இதயம் நீ வருவாய், உதயமே ஏங்கினேன் அருள் பொழிவாய். தன்னை தந்து வாழ்வை ஈந்து எனக்கான பலியான என் இயேசுவே, என்னை தேடி இதயம் நாடி உயிரான உடலான என் ஜீவனே. உயிராய் உறவாய் என்னில் வந்தாய், அன்பாய் அருளாய் வாழ்வை தந்தாய். உயிராய் உறவாய் என்னில் வந்தாய், அன்பாய் அருளாய் வாழ்வை தந்தாய். உன் வார்த்தை ஏற்று உன் பாதை நான் சென்று உன் சாட்சி நானாகவே. உன் வார்த்தை ஏற்று உன் பாதை நான் சென்று உன் சாட்சி நானாகவே. இதயமே இதயம் நீ வருவாய், உதயமே ஏங்கினின் அருள் பொழிவாய். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிறைவித்தருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்த திருநீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள்,
ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும். தீய எதிரிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமேன். என்றுமுள்ள தந்தையின் மகனை தாங்கிய கன்னிமரியாவின் திருவயிறு பேறு பெற்றதே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. உந்தன் முகத்தை பார்க்கும் போது உள்ளம் மகிழுதே. உந்தன் நாமத்தை சொல்லும் போது நெஞ்சம் இனிக்குதே. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நம் பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆன்மீகங்களுக்காகவும் நம் பங்கின் வளர்ச்சிக்காகவும் மற்றும் கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் அனைத்து மக்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க, உடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க.